வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் விட்டுருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் போகணும், எந்த டேட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்தாச்சு. காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீன்லெஸ் ஒர்க்கர், ஸ்கேவெஞ்சர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, ஸ்வீப்பர் கம் மசால்ச்சி, வாட்டர் விமன், வாட்டர்மேன், மசால்ச்சி இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு வந்த அப்டேட் தான் இது. இதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. சென்னை, சேலம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, திருவாரூர், விழுப்புரம், திருச்சி இந்த 8 டிஸ்ட்ரிக்ட் இப்போதைக்கு வந்திருக்கு. சென்னை வேணால் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத. செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு. மண்டலம் சென்னை யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருப்பீங்களா, உங்களுக்கான இடம் வந்து மண்டலம் சென்னை. சரிபார்க்கும் இடம் கொடுத்துருக்காங்க. ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd ஃப்ளோர், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை. தேதி பாருங்கள் 14 அன்னைக்கு, அதாவது மண்டே அன்னைக்கு யாருக்கெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேரம் 9 AM 9 மணிக்கு அங்கே இருக்கணும். 9 மணிக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். உங்களோட வரிசை எண், பதிவு எண், பெயர் வச்சு நீங்கள் வந்து எப்பவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். உங்களோட பதிவு எண் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே நேமில் ஒரே இனிஷியலில் கூட நிறைய பேர் இருப்பீங்க. உங்களோட பதிவு எண் நீங்கள் கரெக்டாக இருக்கா அதுதான் முக்கியம். அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் பேரும் உங்கள் இனிஷியலோட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மண்டே கொடுத்துருக்காங்களே ஒரு லிஸ்ட்டு, அடுத்து ஒவ்வொரு டேட்டும் கொடுத்துருப்பாங்க. மண்டேவோட இவங்களுக்கெல்லாம் அடுத்தது பார்த்துக்கலாம். சென்னையில் இப்போ பாருங்கள் லிஸ்ட் வந்து பெருசாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் டியூஸ்டே உங்களது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த டேயில் வருது, எந்த டேட்டில் வருது அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணிக்காங்க. இப்போ 15/7/2025 டியூஸ்டே அன்னைக்கு பாருங்கள் இவங்களுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதே 9 மணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் நிறைய பேஜஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எந்த பிளேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வேணால் பார்த்துக்கலாம். இப்போ சேலம் பாருங்கள். சேலம் சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கம்பைன்ட் கோர்ட் பில்டிங், ஏர்கான் மெயின் ரோட், ஹஸ்தம்பட்டி, சேலம் இந்த இடத்துல தான் இருக்குது. மண்டலம் பார்த்தீங்கன்னா சேலம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்குன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மண்டலம் சேலம். இப்போ நம்ம சென்னைக்கு பார்த்தது போலவே தான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த டேயில் எந்த டேட்டில் உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்காங்க. ஒரு 30 பேஜஸ் போகுது. நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிளேஸ் மட்டும் சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்க வெப்சைட்குள்ளே போய் பார்த்துருங்க. தெரியாதவங்க பிளேஸ் வேணால் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்காங்க. இது பாருங்கள் மண்டலம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கம்பைன்ட் கோர்ட் பில்டிங், திருச்செந்தூர் மெயின் ரோட், திருநெல்வேலி. உங்கள் பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. இது ஒரு 26 பேஜ் போகுது. அடுத்தது கோயம்புத்தூர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, கம்பைன்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ், கேட் நம்பர் 4, ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு, கோயம்புத்தூர். எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர். அடுத்து மதுரை மண்டலம் கீழே யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி மற்றும் விருதுநகர். சரிபார்க்கும் இடம் ஏடிஆர் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், மேலூர் ரோட், மதுரை இந்த இடத்துல தான் நடக்குது. திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த 3 மாவட்டங்களுக்கும் திருவாரூர் மண்டலம்.
இடம் த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கம்பைன் கோர்ட் பில்டிங், தண்டலை, திருவாரூர். பேக் சைடு ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ். உங்களுக்கு வந்து அந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, திருவாரூருக்கு மட்டும். அடுத்து விழுப்புரம். விழுப்புரம் வந்து யாரெல்லாம் சேருவாங்கன்னா கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே விழுப்புரம் தான் மண்டலம். இடம் வந்து த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கம்பைன் கோர்ட் பில்டிங் காம்ப்ளெக்ஸ், திருச்சி மெயின் ரோடு நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், விழுப்புரம். அடுத்து திருச்சி. திருச்சி பிளேஸ் பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சிராப்பள்ளி இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே திருச்சிராப்பள்ளி. சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட் கம்பைன் கோர்ட் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி. ஸோ கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வேணால் பார்த்தால ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு உங்கள் நேமில் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. இதில் இருக்க பாருங்கள். மேற்குறிப்பிட்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து. அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் எடுக்கணும். கண்டிப்பாக ஹால் டிக்கெட் பற்றி வெப்சைட்டில் வந்துடும், நீங்கள் எடுத்துக்கணும். தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும்பொழுது தாங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் நீங்கள் என்னெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சுருக்கணும். மற்றும் அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்களை 2 தொகுப்புகளாக கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அதாவது 2 செட்டு. நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் என்னெல்லாம் அசல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அசலும் கையில் இருக்கணும். அதற்குரிய ஜெராக்ஸும் 2 செட்டு இருக்கணும். அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சுய சான்றளிக்கப்பட்டது அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன் உங்களோட சிக்னேச்சர் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் இருக்கணும். அது பார்த்துக்காங்க. இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியென அறிந்த பிறகு அவர்கள் இனிவரும் செய்முறை தேர்விற்கு தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள். தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லையெனில் தேர்வர்கள் செய்முறை தேர்விற்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவதாலேயே அவர்கள் பணிக்காக எவ்வித உத்தரவாதம் மற்றும் உரிமை கோர இயலாது. அதாவது இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் லிஸ்ட் வரும். அதுதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய நாள் ரிசல்ட் வரல அப்படின்னு வருத்தப்பட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான இப்போ மகிழ்ச்சி செய்தி வந்துருச்சு. உங்கள் நேம் இருந்துச்சுன்னா அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு ஜெராக்ஸ் தெளிவாக போட்டுக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு ரெடியாக இருங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.